என்ன மேடம் இது? எல்லாரும் பேசி வச்ச மாதிரியே நடந்துக்கிறாங்க. மாதிரி எல்லாம் இல்ல சுகுணா, அதுதான் உண்மை. நான் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகி இருக்கிறதுனால தப்பு பண்றவங்களுக்கு பயம் வந்திருக்கும். அதனால பக்காவா பிளான் பண்ணி தான் என்ன சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா உங்களை சஸ்பெண்ட் பண்ணது ஏசி ரகுவரன் தானே மேடம்? அப்ப அவருக்கும் இந்த கேஸ்க்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்றீங்களா? டவுட்டே இல்ல. இந்த ஸ்கேம்ல அவரும் ஒருத்தர் தான். என்ன மேடம் சொல்றீங்க? இவ்ளோ பெரிய போஸ்டிங்ல இருந்துட்டு எப்படி அவரால தப்பு பண்ண முடியும்? என்ன சுகுணா நீ தப்பு பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டா போஸ்டிங் எல்லாம் சும்மா. சொல்ல போனா அந்த இன்ஃப்ளூயன்ஸை வச்சுதான் இவங்க தப்பே பண்றாங்க. அந்த ஏசி ரகுவரனை பத்தி என்னோட சித்தப்பா மூலமா விசாரிச்சேன். அவன் ஒரு சரியான ஃப்ராடு. இங்க அவனை டிரான்ஸ்ஃபர் பண்ணி வர வச்சதே இந்த மெடிக்கல் மாஃபியாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான். அப்போ அவரை தாண்டி நம்மளால என்ன மேடம் பண்ண முடியும்? நம்மளால பண்ண முடியும் சுகுணா. அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த ஏசி ரகுவரனையும் சேர்த்து எவிடன்ஸோட இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்களை பிடிக்கணும். கரெக்ட் மேடம். அப்ப முதல்ல அவர்ல இருந்து ஆரம்பிக்கிறது தான் சரியா இருக்கும். அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாலே நமக்கு நிறைய டேட்டாஸ் கிடைக்கும். அவரை நானே ஃபாலோ பண்றேன் மேடம். சுகுணா, உனக்கு ஓகே தானே? ஷூர் மேடம், நான் பாத்துக்கிறேன். நான் இப்பவே கிளம்புறேன். அவரோட ஆபீஸ்ல இருந்தே அவரை நான் ஃபாலோ பண்றேன். சரி சுகுணா, பார்த்து பத்திரமா இரு. எதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு. கண்டிப்பா மேடம், நான் வரேன். சரி. அதுல ஒரு மவுண்டன் வரைஞ்சாலும் அழகா இருக்கும். ஓகே, மவுண்டன் மேல ஒரு சின்னதா மூன் வரையணும். அதையும் பார்த்து வரைங்க. ஓகே, சொல்லு ருத்ரா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தோ ஆராதனாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். நானும் அவளும் ஸ்கெட்ச் பண்ணிட்டு இருக்கோம். அவ கூட விளையாடிட்டு இருக்கீங்களா? ஏன் ஹாஸ்பிடல் உங்களுக்கு வேலை இல்லையா? ஹலோ, இல்ல எனக்கு புரியல. ஹாஸ்பிட்டல்னா என்ன? ஒரு டாக்டர் எப்பவுமே பேஷண்ட் கூடயே இருப்பாங்களா என்ன? கன்சல்டேஷன்லாம் முடிஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரவுண்ட்ஸையும் முடிச்சுட்டு வந்தேன். தோ இன்னும் கொஞ்ச நேரத்துல மறுபடியும் அடுத்த ரவுண்ட்ஸ்க்கு போகணும். சரி, ஆராதனா ஓகே தானே? அவளுக்கு இப்ப உடம்பு எப்படி இருக்கு? ஷீ இஸ் டோட்டலி ஃபைன். ஜாலியா தான் இருக்கா. உடம்பெல்லாம் சரியாயிடுச்சு. நல்லா ஆக்டிவா தான் இருக்கா. சரி, சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லம்மா, இனிமே தான் சாப்பிட போகணும். ஆமா, நீ சாப்பிட்டியா? எங்க இருக்க? ஒரு சின்ன வேலையா வெளியே வந்திருக்கேன். சாப்பிட்டுதான் வந்தேன். உங்ககிட்ட நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்? எதையும் போட்டு குழப்பிக்காம வீட்லயே கொஞ்சம் ரெஸ்ட் எடுந்தானே சொல்லிட்டு வந்தேன். அதுக்குள்ள ஏன் இப்படி பண்ற? சரி விடுங்க, அவ்வளவுதான். நான் இப்போ கிளம்பிடுவேன். நீங்க பார்த்து வேலையை முடிச்சிட்டு வாங்க, நான் வச்சிடுறேன். குரு, என்னங்க சார், கூப்பிட்டீங்களா? இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? சீக்கிரம், எல்லாத்தையும் சீக்கிரம் அனுப்பணும். சார், நம்ம ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா அனுப்பிடலாம் சார். சார், ஏன் சார் டென்ஷனா இருக்கீங்க? இல்ல குரு, ருத்ரா ஃபோன் பண்ணா. நான் அவளை வீட்டில் இருக்க சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனா அவ இப்ப ஏதோ வெளியே வேலையா இருக்கேன்னு சொல்றா. அதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. சம்திங் இஸ் ராங். அவ கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டா. ஏதாவது ஒண்ணு யோசிச்சு அவ நம்மளை தேடி வரதான் பாப்பா. அவ வரதுக்குள்ள இம்மீடியட்லி இங்க இருந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ஆகணும். சார், பாத்துக்கலாம் சார், டோன்ட் வரி சார். ஹலோ, சொல்லு சுகுணா. மேடம், நான் ரகுவரன் ஆபீஸ் பக்கத்துல தான் இருக்கேன். அவர் ஆபீஸ்க்குள்ள தான் மேடம் இருக்காரு. வெளியில வரதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்தா நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறேன் மேடம். ஓகே சுகுணா, நீ ஜாக்கிரதையா இருந்துக்கோ. அங்க யாராச்சும் ஒருத்தர் உன்னை பார்த்தா கூட எந்த டவுட்டும் வரக்கூடாது. ஓகே மேடம், நான் பாத்துக்கிறேன். எதா இருந்தாலும் நான் உங்களுக்கு கால் பண்றேன். சரி, ஓகே சுகுணா. ஐயோ அம்மா, ஐயோ
ஐயோ என்னாச்சு? ஷோ வலிக்குது. இருங்க இருங்க இருங்க, ஒண்ணு இல்ல, இருங்க இருங்க. முடியல. எப்படி ஆச்சு? ஸ்கிட் ஆயிடுச்சுங்க. கையில வேற என்னங்க ரத்தம் இப்படி வருது? சரி, உங்களுக்கு வேற எங்கேயாவது அடிபட்டிருக்கா? இல்ல, இங்கதான் ரொம்ப வலிக்குது. சரி சரி இருங்க, நீங்க கொஞ்சம் எங்கே இருங்க, நான் பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் ஷாப்ல மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். பாத்து. ஏங்க, ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் வேணும். ஒரு நிமிஷம் மேடம், இவங்களுக்கு கொடுத்துட்டு எடுத்து தரேன். ம். என்னாச்சுமா? யாருக்கு இந்த மருந்து வாங்குறீங்க? என் குழந்தைக்கு தான்மா. அவளுக்கு 2 நாளா சளி பிடிச்சிருக்கு, அதான் மருந்து வாங்கிட்டு இருக்கேன். இல்லைங்க, இந்த மருந்து நீங்க வாங்க வேண்டாம். ஏன் அப்படி சொல்றீங்க? இந்த மருந்தை சாப்பிட்டா உங்க குழந்தை உயிருக்கே ஆபத்து வரதுக்கு சான்சஸ் இருக்கு. என்ன மேடம் சொல்றீங்க? இந்த மருந்தையே இவர் எனக்கு தந்தாரு. ஹலோ, யார் நீங்க? எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது? மருந்து கொடுக்குற எங்களுக்கு தெரியாதா? இங்க பாருங்க, இவங்களை நான் பாத்துக்கிறேன். நீங்க வேற மெடிக்கல்ஸ்க்கு போய் இந்த மெடிசனை வாங்கிக்கோங்க. அங்கேயும் இதே மருந்து அவங்க கொடுத்தாங்கன்னா உடனே பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. சரி மேடம். ஏய், அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடு. சரிங்க மேடம். எங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப். என்ன மேடம்? அங்க ஆப்போசிட்ல ஒரு அம்மா ஸ்கூட்டில இருந்து கீழே விழுந்துட்டாங்க. அவங்க கையில காயத்தோட இருக்காங்க. இதை அவங்க கிட்ட கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? சரி மேடம், நான் பாத்துக்கிறேன். ஏய், இந்த மருந்து உனக்கு எப்படி கிடைச்சது? யார் உனக்கு இதை சப்ளை பண்ணது? அது 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 வந்து மேடம், சொல்றா, யார் இந்த மருந்து சப்ளை பண்ணது? மேடம் மேடம் சொல்லிடுறேன். வழக்கமா எங்களுக்கு மெடிசன் சப்ளை பண்ற டீலர் தான் மேடம் இந்த மருந்தையும் சப்ளை பண்ணது. அவன் பேர் என்ன? அவன் பேர் வந்து குரு மேடம். வழக்கமா அவன் தான் மேடம் எங்களுக்கு மெடிசன் சப்ளை பண்ணுவான். இந்த மெடிசனை வாங்கிக்கிட்டா கமிஷன் தரதா சொன்னா மேடம். அதனால தான் மேடம் நானும் ஒத்துக்கிட்டேன். ஏண்டா, பணத்துக்காக குழந்தைங்களோட உயிரோட விளையாடுவீங்களா? சாரி மேடம். சரி, இப்ப அந்த குரு எங்க இருக்கான்? சத்தியமா அவன் இருக்கிற இடம்லாம் எனக்கு தெரியாது மேடம். அவனா வந்து கொடுத்தாதான் மேடம் உண்டு. சரி, நீ அந்த குருக்கு ஃபோன் பண்ணி இந்த மெடிசன் காலி ஆயிடுச்சு, இன்னும் வேணும்னு சொல்லு. மீதிய நான் பாத்துக்கிறேன். இப்போ நீ அவனுக்கு ஃபோன் பண்ணல, உன்னை கொன்றுவேன். ஓகே மேடம். ஹலோ, சொல்லியா? குரு சார், எங்க இருக்கீங்க? இப்ப நான் எங்க இருந்தா என்ன, விஷயத்த சொல்லு. இல்ல சார், மெடிசன் ஸ்டாக் தீந்துருச்சு, எடுத்துட்டு வர முடியுமா? ஆமா, எந்த மெடிசன்? நம்ம மெடிசன் தான். நம்ம மெடிசன் இப்ப ஸ்டாக் இல்லையே. என்ன சார் திடீர்னு இப்படி சொல்றீங்க? இப்ப எனக்கு தேவைப்படுது. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த் தான் வரும், இப்ப முடியாது. சரிங்க சார், பாத்துக்கிறேன். குரு சார். ஃபோன்ல யாரு? சார், நான் வழக்கமா மெடிசன் சப்ளை பண்ற ஒரு இடத்துல இருந்தான். மெடிசன் வேணும்னு கேட்டாங்க. நாம தான் எல்லாத்தையும் மொத்தமா எக்ஸ்போர்ட் பண்ண போறோமே, அப்புறம் எதுக்கு சில்லறையா கொடுத்துக்கிட்டு, அதான் இல்லைன்னு சொல்லிட்டேன். சில்லறையா கொடுக்குறியா? என்ன குரு, உனக்கு இந்த பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியே தெரியலையா? நம்ம மெடிசன் சீக்கிரமா மார்க்கெட்ல ரீச் ஆகணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பிசினஸ் ஒவ்வொன்றும் தான் சரியான வழி. சார், என்ன சார் சொல்றீங்க? மொத்தமா எக்ஸ்போர்ட் பண்ண போறோம், இதை விட அது பெஸ்டா? இங்க பாரு குரு, இப்ப ஒருத்தன் கார் கம்பெனி வச்சிருக்கான், இன்னும் ஒருத்தன் ஷாம்பு கம்பெனி வச்சிருக்கான். இதுல யார் அதிக சக்சஸ் ரேட் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்? சார், கண்டிப்பா கார் கம்பெனிக்காரன் தான் சக்சஸ்ஃபுல்லா இருப்பான் சார். அதான் இல்ல. புரியலையா? புரியுற மாதிரி சொல்றேன்.
இப்போ நீ எந்த கார்ல வந்த? சார் என்கிட்ட காரே இல்லை சார், பைக்ல தான் வருவேன். ம். ஆனா இன்னைக்கு ஷாம்பு யூஸ் பண்ணியா? ஆமாம் சார். ம். இப்போ புரியுதா? ஆ? ஏன் ஷாம்பு சேல்ஸ் டெய்லி கார் சேல்ஸை விட சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னு? கார்ஸ் எல்லாம் இப்பதான் அத்தியாவசியமா மாறி இருக்கு. ஆனா ஷாம்பு கண்டிப்பா எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. ஈஸியா எல்லாருக்கும் போய் சேரும். ஸோ அவனுக்கு ஆர்டர்ஸ் கண்டினியூஸா இருக்கும். கார்ஸ்க்கு அப்படி இல்லைல்ல. அதனால தான் கார்ஸ் கம்பெனிக்காரனோட சக்சஸ் ரேட்டு கம்மியா இருக்கு. அதனால எதையுமே சில்லற பிசினஸா நினைக்காத குரு. அந்த மெடிக்கல் ஷாப் காரனுக்கு கால் பண்ணி வந்து மெடிசின்ஸ் வாங்கிட்டு போக சொல்லு. ஓகே சார். மேடம், அந்த குருதான் மேடம் கூப்பிடுறான். சரி, அட்டென்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. ஓகே மேடம். சொல்லுங்க குரு சார். நான் இப்பதான் செக் பண்ண குடோன்ல மெடிசன் கொஞ்சம் இருக்கும் போல இருக்கு. அப்படியா சார்? சரி, எடுத்துட்டு வர முடியுமா சார்? இதை பாரு, அதெல்லாம் முடியாது. நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன். ஒன்று பண்ண, நான் லொகேஷனை ஷேர் பண்றேன், நீ வந்து வாங்கிட்டு போறியா? சரின்னு சொல்லு. சரிங்க குரு சார். ஆனா என்னால இப்போ வர முடியாது. அதனால என் மெடிக்கல் ஷாப்ல வேலை பார்க்குற பொண்ணை அனுப்பி வைக்கிறேன். அவங்க கிட்ட கொடுத்துருங்க. சரி, வரேன்னா சொல்லு, நான் லொகேஷன் அனுப்பி வைக்கிறேன். ஆ, சரிங்க சார். மேடம், இந்தாங்க லொகேஷன் வந்துருச்சு மேடம். ஹலோ மேடம். சுகுணா எங்க இருக்க? மேடம் இங்க தான் ஏசி ஆஃபீஸ்க்கு வெளியில நிக்கிறேன் மேடம். இன்னும் ரகுவரன் சார் வெளியில வரல. நீ இனிமே ரகுவரனை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நீ உடனே உன்னோட டீமை கூட்டிட்டு நான் அனுப்புற லொகேஷனுக்கு வந்துரு. நானும் இப்ப அங்கதான் வரேன். ஓகே மேடம், இப்பவே கிளம்புறேன். நான் போறதுக்குள்ள அவனுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் போச்சு, இந்த கடையோட சேர்த்து கொளுத்திடுவேன். ஜாக்கிரதை. யாருமா நீங்க? என்ன வேணும்? மெடிசன் வாங்கிட்டு போறதுக்காக வர சொன்னாரு. ஓ, குரு சொன்னால நீங்க? சரி, இங்கேயே இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். இதான் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதா சொல்லி குரு எடுத்து வச்சிருந்தாரு. இந்தாங்க. ஏங்க, உங்க ஓனரை குரு கிட்ட பேசிக்க சொல்லுங்க. சரிங்க. கல்யாணம் பண்ணிக்கலான்னு விரும்புறேன். எந்த காரணத்துக்காகவும் இந்த பேட்ச் டிலே ஆயிடக்கூடாது. கண்டிப்பா டிலே ஆகாது சார், நான் பாத்துக்கிறேன் சார். ஓகே. ஓகே சார்.
யாரு சார் சொல்லுங்க சார். குரு எங்கடா இருக்கீங்க? சார் இங்க குடோன்ல தான் சார் இருக்கோம். மெடிசன் எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ண ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சார். என்ன சார் ஆச்சு? டேய் குரு, இந்த மெடிசன் விஷயம் எப்படியா எங்க ஸ்பெஷல் டீமுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப எல்லாரும் அங்கதான் வந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட ஒரு மெடிசன் மாட்டினாலும் மொத்தமா எல்லாரும் மாட்டிப்போம். இப்போ உடனே எல்லாரும் அங்கிருந்து தப்பிச்சு போயிடுங்க. சார் என்ன சார் பண்றது இப்போ? சார் அவ்வளவு மெடிசன் இருக்கு சார். டேய், உனக்கு சீரியஸ்னஸ் புரியுதா இல்லையா? நமக்கு இப்ப டைம் இல்ல. நீ சீக்கிரமா ஏதாவது பண்ணி தொலை. நான் போன வைக்கிறேன். சார் சார் என்ன நல்ல நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டல. எதுக்கு என்கிட்ட நல்ல மாதிரி நடிச்ச? நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். உன்னை லவ் பண்ண வச்சு கல்யாணத்தை பண்ணி எதுக்காக எதுக்காகடா என்ன இத்தனை வருஷம் ஏமாத்துன? உன் கூட இப்படி பணத்துக்காக பல உயிர் கூட விளையாட மிருகத்து கூடயா இத்தனை வருஷம் குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தேன்னு நினைக்கும் போது அப்படியே உடம்பெல்லாம் கூசுது. பாவி, நீ எதுக்குடா என் லைஃப்ல வந்த? ஏடா வந்த? ஆமாண்டி, உன்னை ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணேன். உன்னை பார்த்தது, லவ் பண்ணது, கல்யாணம் பண்ணது எல்லாமே என்னோட பிளான் தான். இது எல்லாத்தையுமே நான் பண்ணது என்னோட பிசினஸ்க்காக தான். அதுக்காக தாண்டி உன்னை இப்போ வரைக்கும் ஏமாத்திட்டு இருக்கேன். போதுமா? ஏ, நீ என்னடி, என் பிசினஸ்க்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா போவேன். என்னோட வழியில யாரு குறுக்க வந்தாலும் சும்மா விட மாட்டேன். அவ்வளவுதானா? பேசிட்டல? நீ யாருங்கிறத காட்டிட்டல? ஆனா இப்ப நான் சொல்றேன், இத்தனை நாளா இந்த ருத்ராவ உன் பொண்டாட்டிய தானே பாத்திருக்க. போலீஸ பார்த்தது இல்லையே. நீ எதுக்காக என்னை ஏமாத்தினியோ, எதுக்காக பல உயிரை பலி கொடுத்தியோ, இனிமே அது நடக்காது. இந்த ருத்ரா அது நடக்கவே விட மாட்டான். சார், அந்த இடம் தீப்பிடிச்சு எரியுது சார். குழந்தை